அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமா இந்த எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா குஷப்பட் அவைநகர் திருச்சபையின் மக்களாகிய உங்களுக்கு இந்த தோத்திர பண்டிகையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து இந்த இடத்தில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். நாம் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறப்போ கடந்த ஆண்டுல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார், எவ்வளவு ஒரு பலனை தந்திருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கிறப்போ கர்த்தருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். சங்கீதம் 116:12 கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று 116:12-13 தாவீது சொல்கிறார். கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதால் என்று 116:1 சொல்ற ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நன்றி செலுத்துவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். கேரளால ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால பயங்கரமான ஒரு மழை, ரொம்ப மழை பெஞ்சது, வெள்ளம் வீடுகளில் புகுந்தது, மண் சரிந்தது, வால்பாறையில் பெரிய டேமேஜ், இடுக்கி மாவட்டத்தில் மூணாறு பக்கத்தில் ஒரு பெரிய மலை பிரதேசம் இருக்குது, பெரிய டேமேஜ், நிறையா ஆற்று வெள்ளங்கள். ஒரு பத்திரிகை நிருபர் வந்தார், அந்த வெள்ளங்கள் முடிந்த பிறகு உங்களுக்கு எவ்வளோ சேதம் ஆச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டு ஒரு அம்மாவை போயிட்டு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, பாருங்க கடவுள் கை விட்டுட்டாங்க, என் டிவி போச்சு, என் ஃப்ரிட்ஜு போச்சு, என் மிக்சி போச்சு, சோஃபாவில் அந்த பெட்டு போச்சு, பாத்திரம்லாம் தண்ணியில் போயிடுச்சு, வண்டியெல்லாம் காரில் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, இருக்கதையாக இருக்கிற கடவுளை விட்டுட்டாங்க. இன்னொரு வீட்டில் பக்கத்து வீட்டில் போய் கேட்டார், அந்த அம்மாவுக்கு வீடே போயிடுச்சு, இந்த அம்மாவுக்கு டிவி தான் போச்சு, ஃப்ரிட்ஜு தான் போச்சு, கட்டில் தான் போச்சு, பெட்டு தான் போச்சு, ஆனால் அந்த அம்மாவுக்கு ஷெட்டு வீடே தண்ணி கொண்டு போயிடுச்சு, வீடே இல்லாமல் ரோட்டில் நினைச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, கர்த்தருக்கு தோற்றுச்சு, ஏன்னா எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். வீட்டோடு என்னை எடுத்துட்டு போயிருந்தா அதே வருஷத்துல மண்ணு செஞ்சு 45 பேர் இறந்து போனாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு உயிரை கொடுத்திருக்கிறாங்க, அந்த ஆண்டவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன்னு சொன்னாங்க. ஒருவேளை ஆண்டவருக்கு இந்த வருஷத்துல நான் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறப்போ, ஒரு சகோதரி எப்பவுமே காலையில வேலைக்கு வந்துடும், எங்க கம்பெனிக்குள்ள 6 மணிக்கு வந்துடும், சாயங்காலம் 6 மணிக்கு அதை அனுப்பிடுவோம். ஒரு கம்பெனி மேல ரொம்ப விசுவாசமான ஒரு சகோதரி, ரொம்ப ஃபெய்த்து. அது வந்து அந்த மிஷின் பக்கத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சது. அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறப்போ அப்படி சாரி அந்த மிஷின் பெல்ட்டில் மாட்டுது, அது ஒரு சுத்துது. காலையில் 6:15 இந்த தலையில் உள்ள முடி டோப்பா அவுத்த மாதிரி முடி அப்படியே வந்துருச்சு. டோப்பா முடி போட்டால் எப்படி அவுத்தா வருமோ அதே மாதிரி ஒரிஜினல் முடி தலையை விட்டு வெளியே வந்துருச்சு. ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணி பாருங்க, கை காலைகள் எல்லாம் மாட்டி மரணம். அந்த அம்மா இறந்திருந்தா ஒருவேளை நான் ஜெயிலுக்கு 1 நாள் 2 நாள் இல்லை 1 வாரம் போயிடும், கம்பெனி 1 வாரம் 10 நாள் மூடப்பட்டிருக்கும். ஆனால் கிருபையாக ஆண்டவர் பாருங்க, இரக்கத்தோடு பாதுகாத்த ஆண்டவர். இன்னைக்கு அந்த அம்மா உயிரோடு இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கு. ஒருவேளை அந்த ஆண்டவர் நம்ம எப்பவுமே கைவிடாத ஆண்டவர், எப்பொழுதுமே நம்மோடு கடந்து வந்த ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களை கைவிட மாட்டார். அந்த ஆண்டவருக்கு நாம் என்னத்தை செலுத்துறோம்? ஒருவேளை நாம் கொடுக்க போற காரியம் என்ன? வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது.
தூய சொல்லி துணித்தேடும் நாமமது தூய சொல்லி துணித்தேடும் நாமமது இசுவிந்த திருநாமத்தில் எப்போதுமே நீங்க தோற்றி இசுவிந்த திருநாமத்தில் எப்போதுமே நீங்க தோற்றி. நாம் ஆராய்க்கும் ஆண்டவர் வானத்தை பூமியை படைத்தவர். சங்கீதம் 24 சொல்றார், பூமியும் அது நிறைவும் என்னுடையது இருக்கிறார். சங்கீதம் 50:12 சொல்றார், நான் உண்டாக்குறது பாரு, அந்த வானம் பூமி என்னுடையது, நீ கொடுத்துதான் நான் சாப்பிடணுமாங்கிறார். ஒருவேளை நாம் கொடுக்கறதால ஆண்டவருக்கு நிறைவாகிறது இல்லை, ஆனா எப்படி கொடுக்கிறோம்ங்கிறதா ஆண்டவருக்கு உண்மை. ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்ட இரக்கத்தோடு கொடுக்கிறோம், அதுதான் மோசே மூலம் கடவுள் சொல்றப்போ யாத்ராவும் 35:20 இஸ்ரேல் புத்திரனுக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கை மனப்பூர்வமாய் கொண்டு வருகிறவர்கள். மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். என் ஜனங்களை காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லுகிறார். 10ல் 1 கொடுங்கிறார். எசேக்கியேல் தீர்க்கன் சொல்றப்போ 45ல் 6ல் 1 கொடுங்கிறார். நெகேமியா 10:33ல் 3ல் 1 கடவுளுக்கு கொடுங்கிறார். 3:1ங்கிறார். நீ கடவுளுக்கு எந்த அளவுக்கு நீ மனப்பூர்வமாய் கொடுக்கிறையோ அந்த அளவுக்கு கடவுள் உன்னை உயர்த்துவார்கிறார். நான் அந்த சாராட்டகர் கல்லூரியில இப்போ லேட்டஸ்டா ஒரு 10 நாளா நான் செக்ரட்டரி ட்ரெஷரரா பாளையங்கோட்டை சாராட்டகர் கல்லூரியில் செக்ரட்டரி கரஸ்பாண்டண்டா இருக்கேன். ஏற்கனவே 4-5 வருடங்கள் இருந்தேன். மீண்டும் அந்த வாய்ப்பை ஆண்டவர் தந்தார். நேற்று அந்த கொடியேற்றும் விழாவில் கலந்து கொண்ட ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த கொடியேற்று விழாவில் நான் கலந்து கொண்டிருப்போ அங்க ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார். ரெட்டியார்பட்டி நாராயணன் என்று அவர் பெயர். செகண்ட் டைம் எம்எல்ஏவாக இன்று இருக்கிற அந்த முதல்வர் கட்சியில தமிழக வெற்றி கழகத்தில் அவர் எம்எல்ஏவா இருக்கிறார். ஏற்கனவே அவர் ஏதோ ஒரு கட்சியில எம்எல்ஏவா இருந்திருக்கிறார். அவர் ரொம்ப அருமையா பேசினார், தமிழை பற்றி பேசினார். அவருக்கு முன்னே இன்ட்ரோடக்ஷன் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் செக்ரட்டரிங்கிற இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். நான் இதே மாதிரி அங்கி போட்டு மேலே அவர் சொன்னார். அந்த மேடையை பேசி முடிச்சுட்டு என்ன சொன்னார், பக்கத்தில் பெருமாள்புரம்ங்கிற ஒரு பெரிய சர்ச், தெரிந்த திருச்சபை திருநெல்வேலி திருமணத்தில் பெருமாள்புரம் ஒரு பெரிய சர்ச்சு, கிட்டத்தட்ட 2000 மெம்பர்ஸ் இருக்காங்க, பெரிய சர்ச். அந்த சர்ச்சில் அசன பண்டிகைக்கு 2000 கிலோ சோறு பொங்குவாங்க. அந்த வருஷத்துல பயங்கர பஞ்சம் முடிஞ்சு மழை, விடாத மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. 2000 பேர் 3000 பேருக்கு சாப்பாடு போடுறப்போ சோறு பொங்கி அரிசியை பொங்கி அந்த கீழே பாய் விரிச்சு வைக்கல் போட்டு அதுக்கு மேலே பாய் போட்டு பாயில் அந்த சாப்பாட்டை போடுவாங்க கிராமத்தில். முந்தா நாள் ஒரு பண்டிகையில் அப்படி தான் போடுறாங்க. சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஊரில் பண்டிகை ஆராதனை கலந்து கூட சாப்பிட்டேன், மெசேஜ் கொடுத்துட்டு. அந்த வைக்கலும் இல்லையா. அப்போ அந்த குருவானவர் அழைத்து பக்கத்தில் நாராயணன் வீடு இருக்கு ரெட்டியார்பட்டியில், 1 கிலோமீட்டரில் போய் கேளு வைக்கல் தருவாருன்னு போனாங்களாம். 100கணக்கான மாடு அவங்க வீட்டில் இருக்கான். மழை பெய்து கொண்டே இருக்கு, வைக்கல் இல்லை. வெறும் 20 கட்டு தான் வைக்கல் இருந்துச்சான். வெறும் 20 கட்டு ஒரு நாளைக்கு தான் வருமா. சர்ச்சிலேருந்து வைக்கல் கேட்டு வந்திருக்காங்க சாப்பாட்டுக்கு கீழே போட. என்ன தர்ம சங்கடமான நிலைமையா. அப்போ அவர் சொன்னாராம், எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு போங்கன்ட்டாங்க. அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர். பெரிய போட்டு போய் வச்சுட்டு இருந்தார். நேற்று அந்த மேடையில சொல்லி காட்டுங்க போட்டேன். பெரிய நான் போடுறேன் ஐயா வழி துணை எடுத்துட்டு போயிட்டாங்களாம். கண்ணீரோடு என் மாட்டுக்கு என்ன செய்வேன்னு இருந்தாரா. அது வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வருமுன்ன
யாரோ ஒரு 50 கட்டு வைக்கல இறக்கி போட்டு போயிட்டாங்க, யாருன்னே தெரியாது. அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு சொல்வது ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவமா. அதுல இருந்து இதுவரை சர்ச்சுக்குன்னு வந்து கேட்டா அவர் கிறிஸ்தவர் அல்ல, கேட்காம எடுத்து போலாமா. அந்த அளவுக்கு நம் ஆண்டவர் கொடுக்கும் ஆண்டவர். அவற்றை மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவற்றில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அதுதான் மத்தேயு 6:33 சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் கடவுளுக்கு எப்படி கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். பண்டிகை என்பதே உபாகம் 16ஆம் அதிகாரம், உபாகம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீ உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் வீட்டில் இருக்க அடிமைகள், ஆடு மாடு எல்லாரும் கூட்டிட்டு வா, ஒன்றாக கொண்டாடுவதுதான் பண்டிகை. அதுதான் பண்டிகை. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் போய் உற்சாகப்பட்டாங்க, சிக்கன் 65 போடுறதுக்கு என்ன வாங்கிட்டாங்க, எல்லாம் லேட்டஸ்ட் ஒரு ஃபுட்டு, அவங்களுக்கு ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம், நிறைவு, பால் அது இது போடுறதுக்கு. ஒரு கூட்ட மக்கள், 90 விழுக்காடு மக்கள் பணம் இருக்கிறவங்களாம் வெளியே இருப்பாங்க, உள்ள இருக்கிறவங்களாம் பணம் இல்லை, அவங்க உள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை பண்டிகை என்பது ஏற்றத்தாழ்வாய் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நீங்க பார்த்து, தகப்பனே என்னை நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா, நான் என்ன உங்களுக்கு இதை கொடுக்கிறேன், நீங்க கொடுக்கிறப்போ நிச்சயமாகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறப்போம் இவைகள் கூட கொடுக்கப்படும். அந்த 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல அந்த தாவீது ஜெபிக்கிறப்போ, ஒண்ணு இல்லாம வந்தேன், என்னை ஆட்டு தொழுவங்களுக்கு எடுத்தீங்கப்பா, எனக்கு ஒரு வீட்டை தந்தீங்க, உங்களுடைய சர்ச்சை கிட்ட எனக்கு ஒரு ஆசை தாங்கன்னு அவர் சொல்லி ஜெபிக்கிறப்போ, சாதாரணமா கோலும் தனியுமாய் வந்து அவனை உயர்த்தினாருங்க. ஆட்டு தொழுவங்களில் கிடந்த ஆடுகளுக்கு, கரவல் ஆடுகளுக்கு பின்னாக தெரிந்த அவனே, சங்கீதம் 78:70 கரவல் ஆடுகளுக்கு பின்னாக தெரிந்த அவனே தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலை மீட்பதற்கு அழைச்சிட்டு வந்தாருங்க. யாக்கோபு கோலும் தனியுமாய் கடந்து வந்த அவரை ஆண்டவர் ஆசீர்வதித்ததால பெரிய ஜன திரள் கூட்டத்தை ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்தாருங்க. ஒருவேளை நீங்க நானும் கடவுளுக்காக எப்படிப்பட்ட கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். கொடுப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் கொடுக்கணும். போட்டி போட்டு ஆசீர்வாதத்தை எடுப்பதை விட போட்டி இல்லாமல் நாம தான் இன்னைக்கு எடுப்போங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லாமல், முதலாவது நாங்கள் இவ்வளவு ஆசீர்வாதத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் இவ்வளவாவது கடவுளுக்காக கொண்டு வந்திருக்கிறோம், இவ்வளவு கொடுப்பங்கிற நம்பிக்கையோடு கொடுப்போம். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, நான் சர்ச்சில் 35 வருஷமா செக்ரட்டரியா இருந்திருக்கிறேன், 35-40 வருஷமா. ஒரு சிலர் போட்டி போட்டு ஏன் இருக்காரு. ஆனா 10 விழுக்காடு மக்களால் திரும்ப கொடுக்க முடியாது, சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையில முன்னேறவே போல ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இது கடவுளுடைய காரியம். இருக்கோ இல்லையோ ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வர்ற வருமானத்துல ஒரு கடவுளுக்காக எடுத்து நீங்க வச்சு கொடுத்துட்டீங்கன்னா, இது ஏலத்திற்கு, இது காணிக்கைக்கு, இது தசம பாகத்திற்கு, இது மிஷன் ஊழியத்திற்கு. மிஷன் ஊழிய பாட்டு தான் படித்தாங்க அந்த பிள்ளைங்க, அதுக்கு மிகுதி வேலையாட்களை படிச்சாங்க. இது மிஷன் ஊழியத்திற்கு இருக்கிறத எடுத்து நீங்கள் கொடுக்குறப்போ ஆண்டவர் உயர்த்து மாட்டுவார். கடவுள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனையா, அந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் காலையில் 25ஆம் தேதி டிசம்பர் 25 ராத்திரி 12 மணிக்கு கேக் வெட்ட போகிறாங்க. ஒரு கிராமத்தில் 100% கிறிஸ்டின், எல்லா வீட்லேயும் ஸ்டார் லைட் எரியுது, சீரியல் எரியுது. இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு இருக்கிறார், ஊருக்குள்ளே வந்துட்டார். பெரிய வீடு, பங்களா, 150 ஸ்டார் எரியுது, வீடெல்லாம் சீரியல், ரொம்ப ஐஃபையாக இருக்கு. இந்த வீட்டுக்கு போயிடலான்னு கதவை தட்டுறாரு. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டாங்க. ஒவ்வொரு வீடாக தட்டுறாரு, யாருமே ஏற்றுக்கொள்ளலை. ஒரு ஏழை தாய் தன் வீட்டை திறந்து
இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் வீட்டில் இருக்கும் தன் 7 பிள்ளைகளோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு 8வது பிள்ளையா உணவு கொடுத்தாங்களாம். அந்த வீடு தான் ஆசீர்வதிக்கப்படுதான். இதுதாங்க கொடுப்பது என்பது. சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ அது எனக்கே செய்தாய். வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் இந்த உலகத்தில் இன்னைக்கு உணவு இல்லாமல் இருக்காங்க. இந்தியாவில் ஒரு வேளை உணவு இல்லாமல், 2 வேளை உணவு இல்லாமல், பசியினால், ஆடை இல்லாமல், இருக்க வீடு இல்லாமல், சுவிசேஷம் இல்லாமல், படிக்க வழி இல்லாமல் எவ்வளோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் போனீங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப பின்தங்கின மாநிலம். இந்தியாவிலே முதலாவது மதமாற்ற தடைச்சட்டை வந்த மாநிலம் ஒடிசா 1974 இருந்துச்சு. ஸ்கூல் குறைவு, டிரான்ஸ்போர்ட் குறைவு, 60 கிலோமீட்டருக்கு ஒரு பெட்ரோல் பங்கு தான் இருக்கு. 60 கிலோமீட்டர் போனாலும் ஒரு பெட்ரோல் பங்கு. காட்டு வழி, மக்களுடைய கஷ்டம், வேதனை, துன்பம். இப்படிப்பட்ட பகுதியில இன்னைக்கு மிஷனரிகள், நம்ம ஐஎம்ஓ மிஷனரிகள், ஐஎம்எஸ் மிஷனரிகள், ஐஎம்ஓ மிஷனரிகள், என்எம்எஸ் மிஷனரிகள், எஃப்எம்பிபி விஸ்வானி மிஷனரிகள், இவ்வளவு பேர் அர்ப்பணிப்போடு பைபிளை எடுத்துட்டு போனா, இப்போ நான் போய் எங்க மிஷனரியா நானும் ஆர்வம் அதிசயமா எங்குள்ள ஒருத்தர் எடுத்துட்டு அங்க போய் பைபிள் எடுத்துட்டு ரோட்ல எடுத்துட்டு போனா அடிக்கிறானா. போன வாரம் மல்கன்கிரி போயிருந்தேன். ஒருத்தர் பைபிள் எடுத்துட்டு போக முடியாதான், அடிக்கிறாங்க. யாரா ஏன்டா என்னடா பண்ண போறோங்கிறான். அந்த அளவுக்கு சுவிசேஷத்துக்கு தடை. ஆனா அந்த பகுதியில் எப்படிங்க சுவிசேஷம் சொல்ல முடியும்? கல்விகள் மூலம், ஹாஸ்டல் மூலம், மருத்துவமனை மூலம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்பதில். கல்வி பணி, 1000 வீட்டுல 3 பேரும் இயேசு கிறிஸ்துடைய பணியை செய்யறாங்க. அவர் போதக பணி, அவருடைய மனைவி டீச்சர், மகள் மருத்துவம், சமூக பணி. இந்த பணிகள் மூலமா இன்னைக்கு வருது. மகாராஷ்டிரா மாநிலத்துல கச்ரோலிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, மாநிலத்துடைய கடைசி பகுதி. எப்படி தமிழகத்துடைய கடைசி பகுதி குமரி மாவட்டமோ, இந்த பகுதியில் போனீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டமோ, அதே மாதிரி கடைசி பகுதி கச்ரோலி, மகாராஷ்டிரால பாம்பே தலைநகரை கொண்ட பகுதி. 2 மருத்துவமனைகள் இருக்கு. ஒன்று அரசாங்க மருத்துவமனை, இன்னொன்று மிஷன் மருத்துவமனை. அரசாங்க மருத்துவமனை ஃப்ரீயா இலவசமா மாத்திரை கொடுத்தாங்க. மிஷன் மருத்துவமனையில 10 ரூபா வாங்கிட்டு மாத்திரை கொடுக்குறாங்க. ஆனா கூட்டம் எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு. 10 ரூபாய்க்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மாத்திரையுடைய காஸ்ட் ஆஃப் ரேட்டு 200 ரூபா ஆகுது. 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. 190 ரூபா மைனஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஜெபித்து கொடுக்குற காணிக்கையை வச்சு அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மக்கள் இலவச மாத்திரை வாங்க போல இந்த மிஷன் மருத்துவமனையில மாத்திரையை வாங்க வர்றாங்க. எதுக்குன்னு கேட்டா, இந்த மாத்திரை போட்டா அதே சாரிடான் தான், அதே நோவால்ஜின் தான், அதே ஆக்ஷன் 500 தான். ஆனா இங்க வாங்கி போட்டா ஹீல் ஆகுது, இங்க கவர்மெண்ட்ல மருத்துவமனையில வாங்கி போட்டா ஹீல் ஆகல. எதுக்குன்னு கேட்டா, நீங்க ஜெபித்து கொடுக்குறீங்க, அந்த ஜெபம் எங்களுக்கு உதவி செய்துன்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த உண்டியல்ல காணிக்கை போட்டு வைப்போம், 10 ரூபா ஜெபித்து கொடுக்குறோம். திருச்சபைக்காக இந்த காணிக்கையை கொண்டு வந்திருக்கீங்க, கம்பீரத்தோடு கொண்டு வந்து வைக்கிறப்போ, வீட்டுல ஜெபத்தோடு கொண்டாந்து இதை வைக்கிறோம். எடுத்துட்டு போறவங்க ஜெபத்தோடு எடுத்துட்டு போறோம். திருச்சபையில வாங்குறப்போ கொடுக்குறப்போ ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் ஒரு ஹீலிங். இது ஐயமும் ஊழியத்துக்கு ஒரு பகுதி கொடுக்குறாங்க. ஒருவேளை அப்படி கொடுக்குறப்போ அதை ஜெபித்து கொடுக்குறாங்க. அந்த ஜெபம் தாங்க ஒரு ஹீலிங்கு. ஒருவேளை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட காணிக்கையோடு இன்னைக்கு மிஷன் ஊழியத்துல, இந்தியாவில் மிஷன் ஊழியம் என்பது மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுது. இன்னைக்கு ரீசன் என்னன்னா, கிறிஸ்தவம் சரியா இல்லை, கிறிஸ்தவம் உண்மையா இல்லை. மேல்நாட்டில இருந்தும் வாங்கின பணத்தை ஒழுங்கா செலவு பண்ணல. பிரதம பேராயர் எஸ்ரா செலவு பண்ண மாதிரி நிறைய பேர் பண்ணல. சொந்த கார் வாங்கிட்டான். அவர் அந்த காலத்துல இந்த அம்பாசிடர் கார்ல தான் போனாரு. என்ன வந்ததோ அப்படியே கப்பல்ல இருந்து வந்தது சர்ச்சில் அடிக்கிறார், வீட்டுக்கு கொண்டு போக மாட்டார். எல்லாரும் அப்படி இருந்திருந்தா எல்லாரும் ஈஸியை மாதிரி வளர்ந்துக்கலாம். ஒரு சகோதரி ஜெபம் பண்ணாங்க, 1 கோடி ஆத்மா 1 லட்சம் திருச்சபைகள் ஐயாவுடைய ஒரு சகோதரி ஜெபம் பண்ணாங்க.
அவர் என்ன ஃபாரின்லேருந்து வந்ததோ அதை அப்படியே கொடுத்துருவார். அவருக்குன்னு எதையுமே அவர் யூஸ் பண்றதில்ல. அதுதான் மிஷன். அந்த மிஷன் தான் ஒரு சாதாரண ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கப்பட்ட நிலைமையில இன்னைக்கு இவ்வளவு திருச்சபைகள் ஆரம்பிச்சிருக்காரு. இவ்வளவு விஷன் இருக்குன்னா அந்த அர்ப்பணிப்பு, நீங்கள் நான் கொடுக்குற காணிக்கை, ஜெபத்தோடு கொடுக்குற காணிக்கை. ஈஸி சாமனும் ஜெபத்தோடு வாங்கி ஜெபித்ததால அவ்வளவு சாமனம். நிறைய மிஷன். அதை தான் நேற்று ஒருத்தர் எஃப்சிஆரியை நிறைய மிஷனுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. எஃப்சிஆரியை கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. அக்கௌண்ட் இல்லை. அக்கௌண்ட் யாருக்கு இருக்கோ அவங்க கரெக்டாக வருது. எஃப்சிஆரியை ஃபாரின் மணி வருது. ஒருவேளை ஏன்னா ஐஎம்எஸ் ஆரம்பிக்கிறப்போ இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களாக காசு சொல்லலாம். வெள்ளைக்காரனை நம்பாத, வெள்ளைக்காரன் சொல்லிட்டான் போனான்னு சொல்லிட்டார் அசரியா, அவர் தான் வெள்ளான் விளை மண்ணின் மைந்தர். அவருடைய அர்ப்பணிப்போட ஜெபம் இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு காசு சொல்லணும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு நாம் செயல்படுவோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். கடந்த ஆண்டு எனக்கு எவ்வளோ பிளெஸ்ஸிங் இருந்திருக்கு, எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கு. ஒரு லிஸ்ட் ஒரு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கடவுள் காட்டுவார். இவ்வளோ வேதனை, இவ்வளோ ஆசீர்வாதம். போன ஆண்டு நான் எவ்வளோ மிஷனுக்கு கொடுத்தேன் திருச்சபைக்கு, இந்த ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்கிறேன் பாருங்க. அப்படி கொடுக்குறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு காலம் கைவிடுறதில்லை. கடந்த வாரத்தில் அந்த ஒடிசா மாநிலத்தில் மல்கன்கிரியில் 68 லட்ச ரூபாய்க்கு ஒரு சர்ச்சு கட்டி டெடிகேட் பண்ணாங்க. இதுவரை நான் மிஷன் சாமத்தில் 68 லட்ச ரூபாய்க்கு எந்த சர்ச்சும் இல்லை. அங்கே தான் இந்த பைபிள் கொண்டு போனால் அடிக்கிறான். 1000 மக்கள் ஊர்வலம் இதே மாதிரி ரோடில் பெரிய பாட்டம் 4 மணி நேரம் சர்வீஸ். அது சர்ச்சு திறக்கிறது 1000 பேர் வந்தாங்க. அந்த மக்களை அவங்க டச் பண்ண முடியல, அங்கே இருக்க தீவிரவாதிகள். ஏன்னா ஆண்டவர் நல்லவர். சொந்த இடத்தை கொடுத்து தங்களுடைய உதாரணமான உழைப்பினால் இந்த சர்ச்சை அவங்க கட்டியிருக்காங்க. 68 லட்ச ரூபா அவங்க சர்ச்சு கிட்ட 1.25 கோடி ஆகிருக்கும். அவங்க லேபர் எல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு அந்த மக்கள் அர்ப்பணிப்போடு இருக்காங்க. நாமும் அப்படி அர்ப்பணிப்போடு இருக்கிறப்போ ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, தகப்பனை எங்களை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனை நோக்கி பார்க்குறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு வெற்றியான வாழ்வு எங்களுக்கு தாங்க. மீண்டும் ஒரு அறிப்பின் தோற்ற பள்ளியை கொண்டாட எங்களுக்கு திரும்ப செய்திருக்கீங்க. நீ கொடுத்த ஒரு வருமானத்தை இந்த வருஷத்துல கொடுத்த ஒரு இன்க்ரிமெண்ட்ல இருந்து கொடுத்துருக்கேன்ப்பா. அடுத்த வருஷம் இன்னொரு இன்க்ரிமெண்ட் எனக்கு வேணும்ப்பா. அடுத்த வருஷம் இன்னொரு கடை திறக்கணும், அதுக்கு அட்வான்ஸா நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கேன்ப்பா. என் கடையை நான் பெரிய கடையா ஒரு ஷாப்பிங் மாலாக மாற்றணும், அதுக்காக நான் அர்ப்பணிப்போடு ஜெபித்து கொண்டிருக்கேன், உழைத்து கொண்டிருக்கேன். அதற்காக நான் கொடுத்திருக்கிறேன்ப்பா. ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, ஏற்றுக்கொள்ளுங்க. என் காணிக்கை தயவாய் ஏற்றுக்கொண்டு எனக்கு பிளஸ் பண்ணுங்க. உங்கள் கிருபை எனக்கு தாங்க, உங்கள் வழியிடத்தில் எனக்கு தாங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென்.